ஐயா, முக ஸ்டாலின் நானே பேசியிருப்பேன். ஏன்னா அவங்கவங்க கட்சி அவங்கவுங்க மனசுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்காக கீழே மேலே ஜங்கு சங்குடு கூச்சாப்பில் இதாகாது. ஏன்னா யார் வேணாலும் ஓட்டுக்கு வாங்க, ஆட்சியில் நில்லுங்க, எல்லாம் யார் வந்தாலும் நல்லது. ஏன் அவரை பேசணுன்னா, திருப்பூரில் புஷ்பா தேட்டர்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வரோம்னா ஒரு கண்ட்ரைட்டு அப்படி திட்டினார். டிக்கெட்டை கேட்டு வாங்க மாட்டிங்களா, அப்படியான்னு சொல்லி அவ்வளோ இது திட்டினார். சரி, கூட்டமாக இருக்குது அதனால் திட்டுறாரு அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில்வெளி வர்றதுக்குள்ளே அந்த கூட்டம் கம்மியாகத்தான் இருக்குது, ரொம்ப அந்தளவு கூட்டம் இல்லை இருக்குது. அப்புறம் அந்த கண்ட்ரைட்டு ஜென்ஸ் பக்கமே டிக்கெட் எடுத்துக்கிட்டு லேடிஸ் பக்கம் வரலை. ஆனால் அந்த டிக்கெட்டை ஒரு 5 டிக்கெட்டு 6 டிக்கெட்டு 10 டிக்கெட்டு கிழிச்சு லேடிஸுக்கிட்ட கொடுக்குறாரு. நாங்கள் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கண்ட்ரைட்டு லேடிஸுக்கிட்ட கிழிச்சு கொடுத்துட்டு ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. அப்போ ஏன் அப்படி டிக்கெட்டு கொடுக்குறது லேடிஸா அவரை சொல்லுங்கள். ஏன்னா அந்த லேடிஸுக்கு வாங்கலை அப்படின்னு ஏதாவது ஒன்று இது பண்ணிட்டு வாங்காமல் விட்டுறாங்க, சக்கரை வந்துடுறாங்க. ஏன் பார்த்தா நான் கொடுத்து விட்டேன், நீ வாங்கியிருக்க வேண்டியதானே அப்படின்னு திட்டுறாரு. கிழிச்சு எறிகிறாரு. அப்போ பெண்களை எவ்வளோ ஒரு அலக்கழிச்சம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்போ அதனால் இதே பைசா கொடுத்து டிக்கெட் வாங்குறதா இருந்தால் அவர் வந்திருப்பார்ல, வாங்கியிருப்பார். அப்போ முன்னாடி வந்தால் தானே லேடிஸுக்கெலாம் இருக்குன்னு கிழிச்சு 10 பேர்த்துக்கு வந்திருக்கு, இல்லை கொடுக்காம ஒருத்தவங்கள கூப்பிட்டு நம்ம வம்படியாக கொடுக்காட்டினா அப்படின்னு கூட கம்முன்னு இருக்கலாம். அப்போ இவர் இது பண்ணலாம்ல. அந்த இதில் நானே பேசியிருக்கேன். ஏன்னா அந்த பொண்ணு பேசுது, இத்தனை நாள் எங்கள் அண்ணி பேசாமல் இருந்துட்டு இப்போ ஏன் பேசுகிறாங்கண்டா, அந்த முக ஸ்டாலின் வா உனக்கு நான் விவாதத்து வாங்கி தரேன், நீ கோர்ட்டில் அப்ளை பண்ணு அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான், அதே வருது அப்படின்றாங்களே. இது எப்படியா? அந்த பொண்ணு வயசுன்னா இவர் வயசுன்னா பரம்பரையாக ஆட்சியில் இருக்காங்க. ஏன்னா ஒரு காய்ச்ச மரத்தில் கல்லடி விழுகும், நெல்லடி விழுகும், எல்லாந்தே வரும். அதுக்காக வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த பொண்ணு வயசுன்னா இவர் வயசுன்னா. அப்போ இதே அந்த பொண்ணு நினைக்குது, ஆட்சிக்கு வாங்க, நில்லுங்க, எங்கள் அண்ணனுக்கு நான் தங்கச்சியாக இருப்பேன், அக்காவாக இருப்பேன், முடிஞ்சால் நான் பொண்டாட்டியாக கூட இருப்பேன். யார் அசிங்கப்படுத்துறது? நம்மளை, நம்ம கட்சிக்கார நம்மளை அசிங்கப்படுத்துகிறோம். அப்போ அதையா அப்படி சொல்கிறீங்க? குடும்பத்து பிரச்சனை அவங்கவுங்க பர்சனல் மேட்ரு, அது அவங்களுக்குள்ளே பார்த்துக்குருவாங்க. அவன் சொன்னேன் இவன் சொன்னேன், முடிஞ்சா வாங்க, வரட்டும், யார் வேணாலும் வரட்டும். அதுக்காக நானே பொண்டாட்டியாக இருப்பேன், நானே தங்கச்சி, இதெல்லாம் என்னையா பேச்சு? அப்போ அதை யார் அசிங்கப்படுத்துறது? நீங்களே அசிங்கப்படுத்துகிறீங்க. அதெல்லாம் என்னய்யா? யாராக இருந்தாலும் ஆட்சிக்கு வாங்க வேணாண்டலை. நான் இலவசமாக கொடுக்குறேன்னு யாரும் அறிவிக்காதீங்க. இலவசமாக கொடுக்குறத ரொம்ப ஆத்தாப்ப இல்லாத பிள்ளைகளுக்கு, யாருமே ரொம்ப வயசானவங்களாம் யாருமே இல்லாமல் அவங்க இருக்காங்க, பிள்ளைகள்லாம் பார்க்க மாட்டேன்ட்டு எத்தனையோ ஒரு இதெல்லாம், அப்படி ஆளுகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. முடியாதவங்களுக்கு, பண வசதி இல்லாதவங்களுக்கு ஆஸ்பத்திரியை கட்டி கொடுங்க. அந்த உள்ளே இருக்கவங்கள யாரும் அவங்கக்கிட்ட பணம் கேட்கக்கூடாது, செய்யக்கூடாது, அவங்கள நல்ல முறையாக கவனிச்சுக்கிறணும், வர்றவங்கள அனுசரித்தா இருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பண்ணுங்க, நல்லது. அதை விட்டுவிட்டு நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம், நான் வந்தால் நான் 10 சிலைன்று தரேன், நீ வந்தால் நீ 10 சிலைன்று தரேன், இதெல்லாம் ஏயா சொல்கிறீங்க? இப்போ ஒரு 5000 ரூபா கொடுத்தாரு, எங்கே பணம்? அவராக கொண்டு வந்து கொடுக்குறாரு, எங்கே பணம்? நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்றீங்கள. அந்த இதெல்லாம் விட்டுட்டு வரி இதில் குறைங்க, எல்லாத்தையும் குறைச்சிட்டு இருக்கிற லெவலை எல்லாத்தையும் செய்யுங்க. ஒரு அப்ராணி எங்களை மாதிரி ஆளுகள்லாம் ஏதோ ஒரு அதிகாரிகளை போய் பார்க்கணுண்டா போக முடியல அவங்கக்கிட்ட. அதுக்கு மாரி யாரைவாச்சும் வச்சு அவங்க மூலியமாக போய் கேட்போம்னா அவங்க ஒரு வேறு மாதிரியா ஒரு தப்பான பேச்சை பேசுகிறாங்க. அதுக்கு சரின்னா அவங்க அந்த இடத்துக்கு வராங்க, இல்லைன்னா எங்கள் கூட வர மாட்டேங்கிறாங்க.
இப்படி ஆளுகளுக்கெல்லாம் யார் இப்படி வர்றவங்க அது என்ன ஏதுன்னு நடவடிக்கை எடுத்து அதுக்கெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி உத்தரவு போடுங்கய்யா. அதை செய்யுங்க. அதை விட்டுவிட்டு நாங்கள் எல்லாமே இலவசமாக தரோம் அப்படின்றத எல்லாருமே விட்டுருங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் வாங்க, எல்லாருமே இந்த இலவசத்தை நிப்பாட்டுங்க. உங்களால் இப்படி இதுகளை ஹெல்ப் பண்ணுங்கய்யா. நாங்கள்லாம் ஒரு இடத்துக்கு போக மாட்டாப்புல எத்தனையோ அதில் இன்றைக்கி நின்றுட்டுருக்கோம் ஒரு விஷயத்துக்காக. ஆனால் அவங்க உங்களை வச்சு போகணுன்னு அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் இருக்குது பாருங்கள், அதை நினச்சே போக மாட்டாப்புல இருக்கியா. யாராக இருந்தாலும் அப்புறம் நீங்கள் வந்தால் அவங்களுக்கு பண்ணி கொடுங்க, செய்யுங்க, அவங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னுங்க. அப்படிலாம் சொல்லுங்கய்யா. ஏங்கய்யா இப்படி பண்ணுறீங்க? யார் அவன் இவன் யார் தரக்குறவா பேசாதீங்க, வயசு வித்தியாசம் இல்லாமல் போங்கய்யா.